ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு காயான பப்பாயா இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டியை பார்த்திங்கன்னா கேக்கில் சேர்த்துட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ப்ளம் கேக்கில் சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு காயான இது போல் ஒரு பப்பாயா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பப்பாயாவுக்கு மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே இது போல் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாகவும் கட் பண்ணக்கூடாது. சின்னதாக கட் பண்ணால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த காய் பப்பாயா எல்லாத்தையுமே இது போல் சின்னதாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பப்பாயா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது இது அழுத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்திருந்தால் போதும். பப்பாயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ திரும்பவும் அதே கடாயை சூடுபடுத்திக்கலாம். அந்த கடாயில் சுகர் சிரப்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 300 கிராம் அளவு இருக்குது. 1.5 கப் அளவு சுகருக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை கரையிற வரைக்கும் இது போல் நல்லா கரைச்சிடலாம். கரைச்சிட்டு இது நல்லா ஓரளவுக்கு கொதித்து வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பப்பாயாவை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தொடர்ந்து கலந்து விடணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ கலந்து விட்டால் போதும். இந்த சுகர் சிரப்பில் பப்பாயா வேகும் பொழுது இந்த சுகர் சிரப்பு எல்லாமே இந்த பப்பாயாக்குள்ளே போய் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இந்த சுகர் சிரப்போட இந்த பப்பாயா வேகும் பொழுது ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம 4 கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறோம். அதனால் 4 கப்பில் இது போல் நம்ம எடுத்து பப்பாயாவை எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கலராக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கலராக நல்லா இருக்கும். ஃபஸ்ட் லெமன் எல்லோ, அதுக்கப்புறமா க்ரீன், ஆரஞ்ச், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு கலராக இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா கலரையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதை 8 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. இந்த கலர் எல்லாமே அப்போ தான் இந்த பப்பாயா கூட நல்லா பிடிக்கும். அதனால் 8 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பப்பாயா கூட இந்த கலர் எல்லாமே நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ஒவ்வொன்றையும் இது போல் ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக நாம் இது மாதிரி செய்கிறோம்.
அதாவது நல்லா ட்ரை ஆகணும் இல்லையா, அதுக்காக. அப்போ தான் நம்மளோட டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வரும். இது போல் டிஷ்யூ பேப்பரில் போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற சுகர் சிரப் எல்லாமே வந்துடும். இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சு ஆற வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்துருச்சு. கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டியூட்டி ஃப்ரூட்டியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.